அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக முகவர்கள் செயல்பட வேண்டிய விதம் குறித்து தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று முன்பு அண்ணா அறிவாலயம் அருகே இருந்திருக்கிறார். அவரோடு திமுகவுடைய முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே.என். நேரு, துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி, திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு மற்றும் தேர்தல் பணிக்குழு செயலாளரும் அமைச்சருமான ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் முதலமைச்சரோடு வருகை இருந்திருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஜூன் 3ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய 100ஆண்டு நிறைவு விழா திமுகவால் கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த விழாவுடைய ஏற்பாடுகள் குறித்தும் அந்த விழாவுக்கான நிகழ்வுகள் குறித்தும் இந்த ஆலோசனையில் ஆலோசிக்கப்படுகிறது. அதே போல 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ளதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதற்கு திமுக தலைவருமான முதலமைச்சரும் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த கூட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும், அதே போல தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, தேர்தல் முடிவுகள் என்ற வாக்கு எண்ணிக்கையின் போது திமுகவுடைய முகவர்கள் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும், ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொகுதி வாரியாக அமைச்சர்கள் முகவர்களோடு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த முகவர்களுக்கு ஏற்கனவே பல்வேறு எப்படி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பணியாற்ற வேண்டும் என்ற பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இது குறித்தும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முறையாக தொகுதி வாரியாக கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது குறித்தெல்லாம் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய தலைவர்களோடு இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். 1ஆம் தேதி டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு முக்கியமான தலைவராக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் கலந்து கொள்ள இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.